நல்லா பார்த்தீங்கன்னா, இனிமே பிறக்கிற பசங்க மகிழ்ச்சியா வாழ்றதுல தான் கவனம் செலுத்துவாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற ஜெனரேஷன் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சிய தியாகம் பண்ணிட்டு விளையாட மாட்டாங்க, லவ் பண்ண மாட்டாங்க. குடும்பத்தோட கூட நேரம் செலவழிக்காம குடும்பத்துக்காக தொழில்ல கடந்து உழைச்சுக்கிட்டு கிடப்பாங்க. அந்த அளவுக்கு தியாகிகள். மகிழ்ச்சியாவே அவங்க இருக்க தெரியாது. அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்க தெரியாது. அதனால தான் அவங்க தொழில்ல மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிக்கு எதிரா ஒரு ஒரு வன்முறை உணர்ச்சி, உறவுமுறைக்கு எதிரான உணர்ச்சி, இதெல்லாம் தான் போர்களுக்கு காரணம். ஏற்கனவே நம்ம போரிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக 2000 வருஷமா போரிடுகிற நடைமுறை மனித வாழ்க்கையில இருந்தது. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மகிழ்ச்சியா வாழ தெரியல. சண்டை போட தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவரை ஒருவர் அழிக்க தான் தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர ஒருத்தர் பாதுகாக்கணும், உறவுகள பாதுகாக்கணும், மரியாதைய பாதுகாக்கணும், மத்தவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்ல. தன்னையே பாதுகாக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அழிக்கணுங்கிற எண்ணத்தோட, சண்டை போடணுங்கிற எண்ணத்தோட 2000 வருஷமா 2000 வருஷத்துக்கு மேல போரிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து இன்னைக்கு அதோட தொடர்ச்சி தான் 18 மணி நேரம் தொழில்ல உழைக்கிறது. ஒரு ஒரு மகன்கிட்ட எப்படி பேசுறது? டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. அப்பாகிட்ட ஒரு பிள்ளைகள் வந்து அப்பாகிட்ட பேசுறதுக்கே இடைவெளி கடைபிடிப்பாங்க. ஒரு நெருங்கி பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உறவு முறையில ஒரு நெருக்கமே கிடையாது. அண்ணங்கிட்ட தம்பி பேச முடியாது. அக்காகிட்ட தம்பி பேச முடியாது. தங்கச்சி வந்து அண்ணங்கிட்ட பேச முடியாது. இந்த மாரி இடைவெளி. ஒரே சண்டை, சச்சரவுகள். இப்படி தான் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தது. அதோட ஒரு தொடர்ச்சி தான். இவங்க 18 மணி நேரம் தொழில்லயே உழைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்க தெரியாது. ஒரு உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட எப்படி ஜாலியா பேசணும்? அந்த ஈகோவ விட்டுட்டு ஜாலியா எப்படி பேசணும்? மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு கிரீடத்த அவங்க ஒரு மிகையான மனசுல ஒரு இமேஜ கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இமேஜ் கிரியேட் பண்ணா தான் 18 மணி நேரம் உழைக்க முடியும். உங்க தலையில ஒரு கிரீடம் இருந்தா தான், நீங்க உங்கள வந்து ஒரு மிகையா நெனச்சுக்கிட்டா தான், உறவுகள்ல இருந்து உங்கள நீங்க விடுவிச்சுக்கிட்டா தான், உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளிய உருவாக்குனா தான், உறவுகளை நீங்கள் பகைவர்களாக நெனச்சா மட்டும் தான், உங்களால 18 மணி நேரம் உழைக்க முடியும். உறவுகள விரும்புகிற ஒரு மனப்பான்மையில இருக்கிறவங்களால 18 மணி நேரம் உழைக்க முடியாது. எப்படா ஒரு தொழில் செய்யும்போது எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா பிள்ளைகள பார்ப்போம், எப்படா நண்பர்கள பார்ப்போம், சொந்தக்காரங்கள பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அந்த உறவுகள நேசிக்கிறவங்களால 18 மணி நேரம் உழைக்க முடியாது. 18 மணி நேரம் உழைக்கணும்னா, நீ உறவுகள வெறுக்கணும். மனிதர்கள் மேல உனக்கு ஒரு மனிதர்கள அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நோய்கள்லாம் ஏன் வருதுன்னா, நோய் வந்துருச்சுனாலே உனக்கு உறவு மேல அன்பு, பாசங்கிறதே வராது. நோய் வந்துருச்சுனாலே எப்பவும் மரண பயத்திலே தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க நோய வரவழைச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு மகிழ்ச்சியா வாழத் தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, அ மகிழ்ச்சியா வாழத் தெர்ல, ஒரு அழிவ நோக்கி போணும் அப்படிங்கிறதுக்காக, அழிவ பத்தி சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு தியாகியாக நோயாளின்னா அவங்க தியாகின்னு அர்த்தம். அவங்களால மகிழ்ச்சியா வாழவே முடியாது. அந்த படுகொலிக்குள்ள உழுந்துட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நோயாளி ஆகுறது, அவங்களுக்கு மகிழ்ச்சியா வாழத் தெரியாது, தொழில்ல 18 மணி நேரம் உழைக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மகிழ்ச்சியா வாழத் தெரியாது. சண்டை போட தான் தெரியும். சண்டை போடுகிற அந்த மனப்பான்மை தான், இவங்க தொழில்ல 18 மணி நேரம் உழைக்கிறது, இல்ல எப்பவும் ஆராய்ச்சி பண்றது, ஒரு மருத்துவரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், விஞ்ஞானியா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு தொழில் ஒரு மளிகை கடைக்காரர் கூட எப்ப பார்த்தாலும் அந்த கடையிலேயே உட்கார்ந்திருக்காரு 18 மணி நேரம்னா, அவருக்கு அந்த மகிழ்ச்சியா வாழத் தெரியல. உறவுகள் மேல உள்ள ஒரு வெறுப்பு தான் காரணம். அதனால வந்து, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப உள்ள பசங்க பார்த்தீங்கன்னா, இனிமே பிறக்கிற பசங்களும் சரி, இப்ப இருக்கிற பசங்களும் மகிழ்ச்சியாக வாழ தெரிஞ்சுக்கிட்டாங்க. கத்துக்கிட்டு வர்றாங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கத்துக்கிட்டு வர்றாங்க. இது வந்து ஏற்கனவே உள்ள அந்த பெரியவங்களுக்கு அவங்களால முடியாத ஒரு விஷயம். கடந்த காலங்கள்ல இப்ப இருக்கிற ஒரு 50 வயசு, 40 வயசு அல்லது 60 வயசுல உள்ளவங்க, இவங்களால மகிழ்ச்சியா வாழ முடியும். வாழ்றது ரொம்ப இவங்களால முடியாது. இவங்க ஒரு தியாகிகளாவே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, இப்ப இருக்கிற இளைய தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா, காதல்ன்றாங்க, நண்பர்கள்ன்றானுங்க, நண்பர்களுக்குள்ள கெட்ட வார்த்தை போட்டு திட்டிக்கிறானுங்க. ஆனா அத மறந்துட்டு உடனே சேர்ந்துக்கிறானுங்க. இதெல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சின்னதா வாடான்னு சொன்னதுக்கே பெரிய சண்டை நடந்திருக்கும். பெரிய சாதி சண்டையே வந்திருக்கும். ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரன நீ வா போன்னு விட்டுருப்பான். அதுக்காகவே சண்டை போட்டுருப்பாங்க. ஆனா, இப்ப இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் திட்டிக்கிறானுங்க. ஆனா, எல்லாத்தையும் மறந்துட்டு சேர்ந்துக்கிறானுங்க. அந்த உறவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. உறவு தான் முக்கியம். அப்படிங்கிற அந்த மனப்பான்மைக்குள்ள அதுக்காக வந்து இனிமே அடுத்த கட்டம் என்னது? சுயமரியாதையும் வேணும், உறவும் வேணும். உறவும் வேணும். அதுக்காக வந்து சுயமரியாதை அடகு வச்சிடக்கூடாது. இதுதான் ஒரு நல்ல முயற்சியா இருக்கும். அந்த முயற்சிக்கு இனிமே போவாங்க. இனிமே பிறக்கிற பசங்க மகிழ்ச்சியாக எப்படி வாழ்வது? அப்படிங்கிறதுல அ உ உறவினர்களோடு, நண்பர்களோடு உறவுகளை எப்படி சம்பாதிப்பது? மகிழ்ச்சியாக வாழ்வது. மகிழ்ச்சியா வாழ்வதற்கு உனக்கு உறவு தேவை.
இப்ப இருக்கிற ஏற்கனவே இருக்கிற இனிமே கடந்த காலத்துல இருந்த பெரியவங்கலாம் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பெரிய வீடு தேவை, நல்ல சாப்பாடு, டிவி தேவை, சோஃபா செட்டு தேவை, பெட்டு தேவை, ஏசி தேவை, காரு தேவை, 4, 5 வேலைக்காரங்க தேவை. இதுதான் மகிழ்ச்சியா இருப்பதற்கான வழின்னு அவங்க நெனச்சுட்டு இருந்தாங்க. இப்ப பிறக்கிற பசங்க, இப்ப இருக்கிற பசங்க, இனிமே பிறக்க போற பசங்க, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சோஃபா செட்டோ, பெரிய வீடோ எல்லாம் தேவையில்ல. வாகனங்கள் தேவையில்ல. இதெல்லாம் அழிவுக்கு தான் வழிவகுக்கும். நெறைய உணவு சாப்பிட்டுட்டா, மாமிசம்லாம் சாப்பிட்டாக்க அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இதெல்லாம் நோய்களுக்கு தான் வழிவகுக்கும். மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நண்பர்கள் தேவை, உறவுகள் தேவை, சிரிக்கணும். அ இந்த மாரி சிரிப்பதற்கு நேரடியா சிரிப்பதற்கு இப்ப டிவிய பார்த்து சிரிக்கிறது தன்னந்தனியா சிரிச்சுட்டு போயிடலாம், பைத்தியக்காரன் மாரி. டிவிய பார்த்துட்டு யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. ஆனா டிவிய பார்த்து சிரிப்பாங்க. இப்ப இப்ப இருக்கிற பசங்க, இனிமே வரப்போற பசங்க, நண்பர்களோடு பழகி எப்படி சிரிக்கிறது? அப்ப டிவி தேவையில்ல. டிவி மேல வெறுப்பு வந்துரும். இனிமே பிறக்கிற பசங்க அந்த முயற்சியில தான் ஈடுபடுவாங்க. நண்பர்களோடு, உறவுகளோடு பழகி எப்படி சிரிக்கிறது, அழுகுறது, கோவப்படுறது, பொறாமப்படுறது, சண்டை போடுறது, இது எல்லாமே வரும். சண்டை போடுவாங்க, சேர்ந்துப்பாங்க. மறந்துருவாங்க. அது மாரி அழுவாங்க, சிரிப்பாங்க. எல்லாம் உறவுகளோட நேரடியா. இப்ப ஏற்கனவே இருக்கிற பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசு, 50 வயசு அ இந்த மாரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அழுகுறது, சிரிக்கிறது, கோவப்படுறது எல்லாம் இந்த டிவிய பார்த்து தான். டிவிய பார்த்து, புத்தகத்த பார்த்து, புத்தகத்த படிச்சு சிரிக்கிறது, சந்தோஷப்படுறது, தனிமையில சந்தோஷப்படுகிற வழக்கம் கடந்த காலத்திலயும், இப்ப இருக்கிற பெருசுகள்ட்டயும் இருக்குது. இனிமே பிறக்கிற பசங்க உறவுகளோட நேரடியா சண்டை போடுறது எல்லாம் எளிமையா இருக்கும். எளிமையா சண்டை போடுவாங்க, திரும்ப சேர்ந்துருவாங்க. ஏன்னா, நீங்க உங்க உங்க சண்டையில வன்முறை கலந்துருச்சுன்னா, திரும்ப சேர முடியாது. அப்ப நீங்க சண்டை போட்டு திரும்ப சேரணும்னா, அந்த சண்டை எளிமையா இருக்கணும். நீங்க சண்டை போடும்போது கெட்ட வார்த்தைகள பயன்படுத்தக்கூடாது. கெட்ட வார்த்தைகள பயன்படுத்தி சண்டை போட்டீங்கன்னா, திரும்ப சேர முடியாது. ஏன்னா, அந்த அவங்க பயன்படுத்தின கெட்ட வார்த்தை மனசுக்குள்ளே இருக்கும். அதனால திரும்ப சேரணும்னா, கெட்ட வார்த்தை இல்லாத சண்டைகள். சுயமரியாதை சுயமரியாதைய அடகு வைக்கிற சண்டைகள போடக்கூடாது. அந்த சண்டைங்கிறது ஒரு அன்பு. சண்டை போடுறதுக்கு எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். சண்டை போடுறதுக்கு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். சண்டை போடுறதுக்கு எனக்கு ஒரு தம்பி இருக்கான். நான் அடிச்சா வாங்குறதுக்கு எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். நான் அடிச்சா வாங்குறதுக்கு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா. அப்படிங்கிற ஒரு பெருமையான விஷயம். அப்போ சிலர் கவலைப்படுவாங்க. எனக்கு சண்டை போட்டு என்னைய அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அக்கா இல்லையே! என்னை அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அண்ணன் இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் எங்க அம்மா என்ன அடிக்கல? இந்த மாரி கவலைகள் இனி வரும் காலங்கள்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த சண்டைகள்ல இருக்கிற ஒரு மரியாதை குறைவான நடைமுறைகள தீர்த்துருவாங்க. ம். கெட்ட வார்த்தை போடுறது, ஒரு கண்ணு மூணு தெரியாம அடிக்கிறது, அவமதிக்கிற மாரி. அதுவும் இடம் பார்த்து அடிக்கணும். எங்க அடிச்சா எதுவும் ஆகாது. சும்மா கோவப்பட்டு அடிக்கிறேங்க பேர்ல பல்லு கில்லுலாம் உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கங்க. அப்போ கவலை இல்ல. அவங்கள பத்தி கவலை இல்லன்னு அர்த்தம். நமக்கு உறவு தேவை. காலம் முழுதும் சண்டை போடுறதுக்கு நமக்கு அந்த உறவு தேவை. காலம் முழுதும் நம்ம அடிக்கிறதுக்கோ, அடி வாங்குறதுக்கோ, நம்மள அடிக்கிறதுக்கோ, நாம அடி அடி குடுக்குறதுக்கோ நமக்கு ஒரு உறவு. அதனால பார்த்து அடிக்கணும். எங்க அடிச்சா எதுவும் முதுகுல அடிக்கலாம். அதெல்லாம் மெதுவா அடிக்கணும், முதுகுல அடிக்கணும். அவமானம் அந்த அந்த அடியில ஒரு அன்பு தெரியணும். ஏன் இன்னைக்கு அடிக்கல நம்மள? நம்ம அம்மா ஏன் நம்மள இன்னும் அடிக்கல? எங்க அக்கா ஏன் இன்னும் இன்னைக்கு என்ன அடிக்கவே இல்ல, திட்டவே இல்ல அப்படின்னு கவலைப்படுற மாரி இருக்கணும். அந்த மாரி தான் இனிமே வர காலங்கள்ல இளைய தலைமுறையினர் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்திக்கிட்டே வராங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறையினர் ஒரு 20 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க, இனிமே பிறக்க போற பசங்க மகிழ்ச்சியா வாழ்றதுல தீவிரமா இருப்பாங்க. இத பார்த்த பெரியவங்களுக்கு, இப்ப இருக்கிற 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு பெரியவங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும். ஏன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும்? கடினமா உழைக்க தெரியும், தியாகம் பண்ண தெரியும், குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழத் தெரியாது. எப்ப பார்த்தாலும் தொழில், 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 பணம், பணம்னு தேடி ஓடிக்கிட்டே இருந்தவங்க தான் இப்ப இருக்கிற பெரியவங்க. ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இந்த இளைய தலைமுறையினர பார்த்தா சோம்பேறித்தனம் வரும். ஏன்னா, அ இளைய தலைமுறையினர் மகிழ்ச்சியா இருக்காங்க. இவங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இப்ப இருக்கிற பெருசுகளால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஆனா, இந்த இளைய தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்போ இவங்கள மாரி நம்மளால இருக்க முடியலையே! அப்ப நம்ம வந்து இப்ப இருக்கிற பெருசுகள்லாம் என்ன நினைப்பாங்க? நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனா, நம்மள பார்த்து நம்ம ஒரு தியாகியா இருக்கிறோம். நம்மள பார்த்து இவங்க வியந்து பார்க்க மாட்டேங்கிறாங்களே! இந்த சின்ன பசங்கலாம் நம்மள வியந்து பார்க்க மாட்டேங்கிறாங்களே! இப்ப இருக்கிற இளைய தலைமுறையினர், இவங்களுக்காக தான் நம்ம தியாகியா இருக்கோம். ஆனா, நம்மள வியந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தான் வியப்பா இருக்கு. அவங்க ஜாலியா இருக்காங்க. அவங்களுக்கு பணம்லாம் தேவையில்ல. ஈஸியா சந்தோஷமா இருக்காங்க. உறவுகளோட சந்தோஷப்பட்டு எப்படி சண்டை போட்டா உடனே சேர்ந்துக்கிறாங்கன்னு தெர்ல. அப்போ ஜாலியா இருக்காங்க. எப்படி இது? நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் இவங்க வியந்து பார்க்கற மாட்டேங்கிறாங்க. நம்மள இவங்க பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு தியாகியா இருக்கோம். நம்மள போல அவங்க நம்மள பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அவங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கு. அந்த மாரியான ஒரு போக்கு வரும்போது, இப்ப இருக்கிற பெருசுகளுக்கு கொஞ்சம் தாழ்வு பன்மை ஏற்படும். இவங்க சின்ன வயசுல கடினமா உழைச்சிருப்பாங்க. ஆனா, அப்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கும்.
கடினமா உழைக்கும்போது எல்லாரும் புகழ்ந்திருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு அதே புகழ்ச்சி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது, அவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஏன்னா, நீங்க என்ன செஞ்சாலும், அதை சிறப்பாக செய்வதற்கு, ஊக்கத்தோடு செய்வதற்கு உங்களுக்கு புகழ்ச்சி தேவை. ஒரு கடந்த காலத்தில 30 வருஷத்துக்கு முன்னாடி கடினமா உழைச்சா உங்களுக்கு நல்ல புகழ் கிடைச்சது, தொழில்ல. ஆனா, இன்னைக்கு தொழில்ல கடினமா உழைச்சா, அவங்கள வியந்து பார்க்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு யார வியந்து பார்க்குறாங்கன்னா, நல்லா லவ் பண்றவங்க, ஜாலியா இருக்கிறவங்க, பசங்களோட நல்ல உறவுகளோட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா அவங்கள பார்த்து தான் வியந்து பார்க்குறாங்க. அப்ப இனிமேல்லாம் பார்த்தீங்கன்னா, உறவுகளோடு கலந்து சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களால ஒரு தொழில்ல ரொம்ப நேரம் உழைக்க முடியாது. ஒரு தொழில்லலாம் 3 மணி நேரத்துக்கு மேல இனிமே பிறக்கிற பசங்களால இருக்க முடியாது. ஏன்னா, அங்க உறவுகள் கிடையாது. தொழில்ல உறவுகள் கிடையாது. அன்பு கிடையாது. பாசம் கிடையாது. தொழில் செய்ற இடத்துல, நீங்க தொழில் செஞ்சுட்டாலே உங்களுக்கு ஒரு மனப்பான்மை வரும். தொழில் செய்ற இடத்துல உங்களுக்கு அன்பு, பாசம், உறவு இதெல்லாம் வரவே வராது. அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்டின்னா, தொழில் செய்யும்போது உறவுகள வெறுக்கின்ற மனப்பான்மை தான் வரும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இவங்களால இனிமே 3 மணி நேரம் தான் இருக்க முடியும். ஆனா, நம்ம இருந்து தான் ஆகணும். ஏன்னா, தொழில் செஞ்சே ஆகணும். தொழில் தான் நமக்கு சாப்பாடு போடுது. அதுக்காக ரொம்ப நேரமும் அதில இருக்க முடியாது. 3 மணி நேரம் டெய்லி 3 மணி நேரம். அந்த மாரி அதுக்கு தகுந்தாற் போன்று ஒரு எளிய 3 மணி நேரம் உழைச்சா போதும். அதுக்கு தகுந்தாற் போன்று நம்ம தொழில எளிமையா மாத்தணும். அது என்ன தொழிலு? விவசாயம். அதுவும் விவசாயத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் செலவழிக்கிற அந்த கடினமான நெறைய தண்ணீர் தேவைப்படுகிற விவசாயத்தெல்லாம் தவிர்த்துறணும். நெல்லெல்லாம் விளைய வச்சீங்கன்னா, ரொம்ப நேரம் தண்ணி ஊத்தணும் அதுக்கு. அதெல்லாம் தேவையில்ல. அது சாப்பிட்டா நோயும் வரும். அதனால கொஞ்சம் தண்ணீர் தேவைப்படுகிற விவசாயத்த தான் இனிமே பண்ணுவாங்க. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு இனிமே இனிமே உலகம் முழுக்க தேவையில்லாத வேலைகள் எல்லாம் தவிர்த்துருவாங்க. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இப்ப நேரம் தேவை. இனிமேலாம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நேரங்களை எல்லாம் தவிர்த்துருவோம். வேலைகள தவிர்த்துருவாங்க. தேவையில்லாத வேலைகள், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையில்லையோ, அதையெல்லாம் தவிர்த்துருவாங்க. தொழில்ல ஏன் கடினமா உழைக்கிற? எதுக்காக ஊர் விட்டு ஊர் போயிட்டு நிலையா ஒரு இடத்துல வசிச்சுட்டு, நீ நாடோடித்தனமா ஊர் விட்டு ஊரி போனா, உறவுகள பிரிஞ்சுகிட்டு எங்கேயோ அனாதையா கிடப்ப. அப்ப அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்ப நீ மகிழ்ச்சியா வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நாடோடித்தனமான அந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, இது தேவையில்லாதது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. வெளிநாட்டுக்கு போறது, வெளியூர்களுக்கு போறது, அப்ப இனிமே பிறக்கிற பசங்க உள்ளூர்லயே உறவுகள பிரிஞ்சிறக்கூடாது. சின்ன வயசுல ஒரு நாம சம்பாதிச்ச உறவுகள் தான் என்னைக்கும் நமக்கு கடைசி வரைக்கும் பசுமையா இருக்கும். இடையில வந்த உறவுலாம் இடையிலே போயிரும். நீ சின்ன வயசுல பொறக்கும்போதே உன் ஊர்ல உன் கூட பழகுனாங்க பாருங்க. அவங்க தான் உனக்கு கடைசி வரைக்கும் ஒரு உறவாவே தெரியும். மத்தவங்கலாம் வந்து ஒரு ப ஒரு ரயில் ரயில் சிநேகிதி மாரி தான். இடையில வந்து இடையிலேயே போன மாரி தான் இருக்கும். அதனால அந்த சின்ன வயசுலயே வந்து உறவ பிரிஞ்சிறக்கூடாது. அம்மா, அப்பா இதெல்லாம் பிரிஞ்சிறக்கூடாது. இவங்களெல்லாம் பிரிஞ்சு வெளியூருக்கு பணத்த தேடி வெளியூர்ல அப்போ பணத்த தேடினா நீ மகிழ்ச்சியா இருக்க முடியாது. உறவுகள பிரிஞ்சிரும். உறவுகள் தான் இனிமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறை. இன்னைக்கு வந்து கடந்த காலத்துல உள்ள பெரியவங்களும் சரி, இப்பவும் சரி நமக்கு எது மகிழ்ச்சி? டிவி, மொபைல் ஃபோன், சோஃபா செட்டு, பெட்டு, ஏசி ரூமு, காரு, 4, 5 வேலைக்காரங்க, விதவிதமான சாப்பாடு. இதுதான் மகிழ்ச்சின்னு இப்ப. இது எல்லாமே நோயை தரும். சோம்பேறியாக்கி நம்மள நோயை தரக்கூடிய அம்சங்கள் தான் நமக்கு இப்ப மகிழ்ச்சிய தருகிற ஒரு விஷயமா மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்போ உண்மையான அறிவுபூர்வமான நம்பிக்கைங்கிறது என்னது? நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற ஒரு நம்பிக்கை. அதுதான் எது? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உறவுகள். நீ நீ தொழில்ல உறவுகளெல்லாம் தியாகம் பண்ணிட்டு, தொழில்ல பணம் பணம்னு சம்பாதிச்சா தான் இந்த வீடு, கான்கிரீட் வீடு, டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி இந்த மாரி மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர் இந்த மாரியான வசதி, வெளிநாடு போறது இது மாரிலாம் இதெல்லாம் வந்து நீ வந்து உறவுகள தியாகம் பண்ணிட்டு பண்ணா தான் இத சம்பாதிக்க முடியும். இது எல்லாமே நோயை தரக்கூடியது. இப்ப நாம என்ன பண்ணணும்? ஆரோக்கியத்தை தருவதற்கு இந்த விஷயத்த தியாகம் பண்ண போறோம். நோயை தருகிற இந்த விஷயத்த தியாகம் பண்ண போறோம். தியாகம் பண்ணிட்டு உறவுகளோட மகிழ்ச்சியா வாழும்போது, உறவுன்னு போம்போது கடைசியில நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது. அப்ப இந்த இயந்திர அறிவியல் உலகத்த நம்மளால பாதுகாக்க முடியாது. இது ஃபெயிலியர் ஆயிடும். 2040ல இது ஃபெயிலியர் ஆயிடும். இனிமே காரணம் என்னன்னா, இனிமே பிறக்கிற பசங்க, இப்ப இருக்கிற இளைய தலைமுறையினர், இனிமே பிறக்கிற பசங்க இவங்க எல்லாருமே வந்து உறவுகளோடு கலந்து, உறவாடி எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது? என்கிற விஷயத்துல தீவிரமா இருப்பாங்க. இதான் இயற்கையான மகிழ்ச்சியான வாழ்வதற்கு இயற்கையா ஒரு வழி இருக்குப்பா. அது உறவுகள் தான். உறவுகளோடு கலந்து, சிரிச்சு, பேசி, சண்டை போட்டு, அழுது, திட்டி, பொறாமைப்பட்டு, திரும்ப சேர்ந்து, இது எல்லாமே உறவுகளோடு கலந்து இதான் மகிழ்ச்சியாக வாழ்வது. மகிழ்ச்சிங்கிறது என்னது? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல. எல்லாவித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை. உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை முறைக்கு பேர் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைய தான் இனிமே பிறக்கிற பசங்களும், இப்ப இருக்கிற பசங்களும் வாழப் போறாங்க. அதற்கு எதெல்லாம் தடையோ, அது எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி ஒதுக்கி குப்பையில போட்டுருவாங்க. அதுக்கு எதெல்லாம் தடை? இந்த பணம், இந்த இயந்திர அறிவியல் உலகம், இந்த நாடோடித்தனமான வாழ்க்கை, இந்த பள்ளிக்கூடம், புத்தகங்கள் இது எல்லாமே தடை.
எதெல்லாம் தடை? அப்போ எதெல்லாம் தடை? வன்முறை உணர்ச்சி தடை. அப்புறம் இந்த உணவுகள் தடை. எதெல்லாம் நம்மள அடிமைப்படுத்துதோ, உறவுகள்லாம் வேண்டாம் எனக்கு. எனக்கு இந்த வீடுகள் தான் முக்கியம். எனக்கு இந்த சாப்பாடு தான் முக்கியம். எதெல்லாம் நம்மள அடிமைப்படுத்துதோ, அது எல்லாமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தடை. இன்னைக்கு நம்ம அந்த சோறு இதுதான் நமக்கு பெருசா தெரியுது. அதனால உறவுகள்லாம் நமக்கு பெருசா தெரியல. டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் பெருசா தெரியுது. இந்த பணம் பெருசா தெரியுது. அதனால தான் உறவுகள் பெருசா தெரியல. அதனால தான் நம்மளால மகிழ்ச்சியா வாழ முடியல. இப்ப இருக்கிற சின்ன பசங்களும் சரி, இனிமே பிறக்கிற சின்ன பசங்களும் இப்ப இளைய தலைமுறையினரும் சரி, அவங்களுக்கு உறவுகளுக்கு மகிழ்ச்சியாக இயற்கையாகவே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உறவுகள் அதற்கு எதெல்லாம் தடையோ, அது எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டில போட்டுருவாங்க. சண்டைகள் தடை, வன்முறை உணர்ச்சி தடை, இந்த இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்டு உணவுகள் இருக்குல்ல, இது நம்ம அடிமைப்படுத்தக்கூடியது. உறவுகள்லாம் வேண்டாம். எனக்கு இந்த சாப்பாடு தான் முக்கியம். அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நம்மலாம் இன்னைக்கு விளையாடுறது கூட கிடையாது. ஏன்னா சாப்பாடு இருந்தா போதும். எனக்கு விளையாட்டு தேவையில்ல, காதல் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, உறவுகள் தேவையில்லன்னு நினைக்கிறோம்ல. அந்த நினைப்புக்கு இதெல்லாம் காரணம். கான்கிரீட் கட்டடம் இருந்தா போதும் எனக்கு. விதவிதமான ஆடைகள், நகைகள் இதெல்லாம் இருந்தா போதும். சோம்பேறித்தனமா வீட்ல படுத்துக்கிட்டு 4, 5 பேர வேலை வாங்கிக்கிட்டு, இதெல்லாம் கடைசியில நம்மள நோயாளி ஆக்கிடும். நோயாளி ஆக்கிட்டா அப்புறம் அன்பு, பாசங்கிறது இதெல்லாம் இருக்க மரண பயத்தோட கடைசியில சீக்கிரமா செத்து போயிரும். அப்ப இனிமே பிறக்கிற பசங்க மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்துவாங்க. அதனாலே தொழில்ல கவனம் செலுத்த முடியாது. அதனாலே இவர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க. உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். நல்லா அலைஞ்சு திரிஞ்சு நடந்து, ஓடி, விளையாடி, ஆடி, பாடி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவங்களால பணம் சம்பாதிக்க முடியாது. அதனால இந்த இயந்திர அறிவியலும் ஃபெயிலியர் ஆயிரும். இனிமே. ஃபெயிலியர் ஆயிரும். இனிமே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. போரும் நடக்காது. போர் நடக்காது, பயப்படாதீங்க. போர் நடக்காது. நோய்கள் எல்லாமே மறைஞ்சிரும். நோய்களுக்கு காரணமே இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன். இது மனித உணவே கிடையாது. இதுதான் நோய்களுக்கு காரணம். மனித உணவுங்கிறது எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இலை, தழைகள். இதுதான் மனித உணவு. இதை சாப்பிட்டா உங்களுக்கு நோயே வராது. உப்பே சேர்க்காம நீங்கள் வேக வச்சு பச்சையாக கூட சாப்பிடுங்க. இதுதான் உங்களுக்கு நோயே வராது. அப்புறம் உறவு இதை சாப்பிட்டுட்டா இது திருப்தி அடைய மாட்டாங்க. இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் வேற என்ன இருக்குது? உறவுகள். இன்னைக்கு இருக்கிற நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் திருப்தி அடைஞ்சிருவீங்க. இதை தாண்டி இந்த உலகத்தில் வேற எந்த இன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு திருப்தி தராத ஒரு உணவு இதெல்லாம் திருப்தி தந்து நீங்கள் தூங்கிடுவீங்க. எனக்கு உறவே தேவையில்ல, எனக்கு பிரியாணி போதும் அப்படின்னு நினைக்கிற பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவே நீங்கள் காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட மனசு திருப்தி அடையாது. இதை தாண்டி இந்த மனித வாழ்க்கையில் வேற என்ன இருக்குது அப்படின்னு தேடுவீங்க. அதுதான் இந்த உறவுகள். அன்பு, பாசம், விளையாட்டு, ஆடல், பாடல், காதல், காமம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த மனித வாழ்க்கை விரிவடைகிறது, முழுமையும் அடைகிறது. அது தேடி போவோம். அந்த தேடலுக்கு வழிவகுக்கிற தேடலை தடை செய்யாத ஒரு உணவு தான் மனித உணவுகள். அதாவது மனித வாழ்க்கைங்கிறது என்னது? காதல், அன்பு, பாசம், குடும்பம், அம்மா, அப்பா, உறவுகள், மனைவி, குழந்தைகள், பேரக்குழந்தைகள், விளையாட்டு, ஆடல், பாடல், சண்டைகள், கண்ணீர் இதெல்லாம் இருக்குல்ல. இதுதான் மனித வாழ்க்கை. அப்போ ஆரோக்கியம். இதுக்கு தடை சொல்லாத ஒரு உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள். ஏன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு திருப்தி அடையாது. காய்கறிகளையும், பழங்களையும் சாப்பிட்டீங்கன்னா, இலைதழைகளையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு திருப்தி அடையாது. வேற என்ன இருக்குது இந்த வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில்? அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு காதல் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, ஆடல் இருக்குது, பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் உங்கள் வா உங்கள் உங்கள் தேடல் விரிவடையும். அதுவே நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணிலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, டோட்டலாக திருப்தி அடைஞ்சிருவீங்க. அப்பாடா! மனிதராக பிறந்த அந்த திருப்தி இந்த உணவுலே உனக்கு கிடச்சிருச்சு. சாப்பிட வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது. உறவுகளே தேவையில்லை. யாருமே எனக்கு தேவையில்லப்பா. எனக்கு பிரியாணி சாப்பிட்டேன். வாழ்க்கை போதும். விளையாடணுங்கிற ஆசை இல்லை, காதலிக்கணும், ஆடணும், பாடணுங்கிற அந்த ஆசையில்ல, அன்பு, பாசம், உறவுகளே தேவையில்லை. வேளைக்கு காலையில் டிஃபன், மத்தியானம் சோறு, பூரி, பொங்கல், தோசை இப்படி சாப்பிட்டுட்டாலே அதோட சாப்பாட்டிலே முடிஞ்சிருது. சாப்பாடு தான் உனக்கு நோக்கம். அதிலே திருப்தி அடைஞ்சிருது. அதனால தான் மனிதர்கள் விளையாட மாட்டேங்கிறாங்க, ஆட மாட்டேங்கிறாங்க, பாட மாட்டேன்றாங்க, அழ மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க. மனுஷங்களை பார்த்தாலே மனுஷங்களுக்கு பிடிக்கல. சும்மா பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனுஷங்களை உனக்கு பிடிக்கணும் அப்படின்னா, அதற்கு மனிதர்களுக்கு எதிரான ஒரு உணவுலேருந்து விடுபட்டு, காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டோன்னு வச்சுக்கங்க, வெள்ளரிக்காய், ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி, வெண்டைக்காய் இந்த மாதிரி சாப்பிடும்போது, கீரைகள் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடும்போது வேக வச்சு சாப்பிடு. ஆனால் உப்பு மட்டும் சேர்த்துடக்கூடாது. அதை அடிமைப்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி பச்சையாவோ, வேக வச்சோ, வறுத்தோ நீ சாப்பிடும்போது, இதை தாண்டி இந்த மனித வாழ்க்கையில் வேற என்ன இருக்குது அப்படின்னு நீ தேடும்போது தான் உனக்கு காதல் இருக்குது, விளையாட்டு இருக்குது, ஆடல் இருக்குது, பாடல் இருக்குது, குடும்பம் இருக்குது, அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, குழந்தைகள் இருக்குது, பேர குழந்தைகள் இருக்குது, பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, உறவுகள் இருக்காங்க, ஊர் இருக்குது, வயல் இருக்குது, விளையாட்டு இருக்குது, சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு விரிவடையும், முழுமையடையும்.
இனிமே அதான் நடக்க போகுது. 2040ல இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போகுது. இனிமே மனிதர்கள் எப்பவுமே போரிடுதல், சண்டைகள் இதெல்லாம் போமாட்டாங்க. சண்டைகளுக்கெல்லாம் ஏன் போனாங்கன்னா, மகிழ்ச்சியா வாழத் தெரியல அதனால சண்டை போட்டாங்க. அதனால தான் போரிட்டாங்க. அழிவுகள நோக்கி போனாங்க. இப்ப எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிறத இனிமே இப்ப இருக்கிறவங்க இளைய தலைமுறையினர் இனிமே பிறக்க போறவங்களும் கத்துக்கிட்டு வராங்க. அத பார்த்து பெரியவங்களும் கத்துப்பாங்க. இனிமே வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதுங்கிறது ஒரு கடல் போல, அது வந்து எல்லை இல்லாத ஒரு பயணம் போல. அப்படி உலகம் முழுக்கவே அந்த மாற்றம் நடக்கும். அப்போ இந்த போர் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அத்தோட இந்த இயந்திர அறிவியல் உலகமும் செயலிழந்துரும். அப்புறம் இந்த உலோகங்கள கூட இப்ப நம்ம கைவசம் வச்சிருக்கிறது தான் எதிர்காலத்தில உலோகங்கள் வந்து மனித வாழ்க்கையிலிருந்து காணாமல் போய்விடும். ஒரு 500 வருஷம் கழிச்சு. அப்புறம் சண்டையிடுறது, வன்முறை இது எல்லாமே அப்படியே வன்முறைக்கு காரணமான அந்த உலோகங்களும் மனித வாழ்விலிருந்து விடுபட்டுரும். அப்படி மனிதர்கள் இனிமே ஒரு இயற்கையோட இணைஞ்சு எளிமையா, ஒழுக்கமா, அன்பு, பாசம் அந்த மாரி சந்தோஷமா, ஆரோக்கியமா வாழப்போற ஒரு வாழ்க்கை முறை வரப்போகுது. அத நம்ம எதிர்நோக்குவோம். அந்த தகவலை சொல்லுகிற அந்த முதல் மனிதன் தான் நானு. நான் தான் முதலில் மனித நிலையில் முழுமையடைந்த மனிதர்கள் இப்பொழுது தான் முழுமையடைகிறார்கள். இதுவரைக்கும் மனிதர்கள் வந்து இப்போ நம்ம குரங்கு தான். குரங்குகளுக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டனால தான் நம்ம மனிதனானோம். ஏற்கனவே நம்ம விலங்குகளாக இருந்தோம். விலங்குகளாக காடுகளில் சுத்திட்டு இருந்தோம். காடுகள்ல வந்து சிங்கம், புலி, கரடிலாம் நம்மள வேட்டையாடும்போது நமக்கு ஏற்பட்ட மரண பயத்தினால் தான் நமக்கு மனம் என்கிற நோய் மூளையில ஏற்படல. உடம்பு முழுக்கவே ஏற்பட்டுச்சு. அந்த அந்த நோயினால் தான் நம்ம மனித உருவத்திற்கு மாறினோம். விலங்கு தோற்றத்தில் இருந்த நாம், குரங்குகளாகிய நாம் விலங்கு தோற்றத்தில் இருந்தோம். இந்த காடுகளில் அந்த மரண பயத்தின் காரணமாக வேட்டையாடுதல், உணவு சங்கிலியினால் ஏற்பட்ட மரண பயத்தின் காரணமாகவும், நமக்கு ஒரு கோபம். நாம வந்து குரங்குகள் ரொம்ப புத்திசாலின்னு நாம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்மள வந்து இந்த சிங்கமும், புலியும், கரடியும், சிறுத்தையும், நாய்களும், ஓநாய்களும் நம்மள வேட்டையாடும்போது நமக்கு ஒரு அவமானமா இருந்தது. அந்த அவமானம், சுயமரியாதை, ஒரு கோபம், மரண பயம் இது எல்லாம் சேர்ந்து நமக்கு மனம்ங்கிற ஒரு நோய் ஏற்படுத்திச்சு. அளவு கடந்த பயம் ஏற்படும்போது, அளவு கடந்த கோபமும் இணையா ஏற்படும். அந்த கோபம், அந்த பயம் எல்லாம் சேர்ந்தா மனம்ங்கிற நோய் ஏற்படுத்திச்சு. அந்த மனம் தான் சிந்திக்கிற திறனை கொடுத்து இந்த உணவு சங்கிலியிலிருந்து நம்மளால எப்படி விடுபட முடியும்? மனித தோற்றத்திற்கு நம்ம மாறணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரிகளாக காடுகளில் வாழும்போது நமக்கு எதிரி யாரு? சிங்கம், புலி, சிறுத்தைகள், அப்புறம் அச்சுறுத்துகிற பிற உயிரினங்கள் இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு வேட்டையாடி நமக்கு தகுந்தாற் போன்று, மனிதர்களுக்கு தகுந்தாற் போன்று இந்த பூமியை சீர்திருத்தி விட்டோம். அந்த முயற்சி தான் நடக்குது. இப்ப தான் நம்ம முழுமையடைறோம். இப்ப தான் நம்ம மனிதராக முழுமையடைகிறோம். எப்படி நம்ம வந்து ஒரு குரங்கு விலங்குகளாக இருந்தோம். மனம்ங்கிற நோய் ஏற்பட்டதால மனிதராக மாறினோம். மனிதராக மாறத் தொடங்கினோம். மனிதராக எப்படி வாழ்வது என்பதை பல பரிசோதனைகள் செய்து கற்றுக்கொண்டு வருகிறோம். எப்படி போரிடணுமா? வேண்டாமா? சண்டை போடணுமா? சண்டை போடக்கூடாதா? கெட்ட வார்த்தை போடணுமா? போடக்கூடாதா? குடும்பம்னா என்ன? குடும்பத்தில யாரெல்லாம் வருவாங்க? கல்யாணங்கிறது என்ன? உண்மையா இருக்கணுமா? வேண்டாமா? இது எல்லாமே நமக்கு எப்படி தெரியும்? அப்போ வாழ்ந்து பார்த்து இன்னைக்கு நம்ம அத கண்டுபிடிக்கிறோம். எத சாப்பிடணும்? எத சாப்பிடக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சு, இப்ப தான் நம்ம முழுமையடைகிறோம். முதல்ல இந்த மனித இனம் தோன்றியதே ம இந்த தென் தமிழ்நாட்ல தான். மனித இனம் தோன்றியது தான். தென் தமிழ்நாடு தான் என்னுடைய ஊரு. முதலில் மனித நிலையில முழுமையடைந்த அந்த மனம்ங்கிற நோய் இருக்குல்ல, அந்த நோய் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடு இல்லாம வந்துகிட்டே இருக்கும். எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள், கற்பனைகள், சிந்தனைகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டாப்பா அத நிறுத்துறதுக்காக தான் தியானம் பண்றீங்க. இப்ப எனக்கு எப்படின்னா, முழுமையடைஞ்சவன் நான் சொல்றேன். மனித நிலையில் முழுமையடைஞ்ச முதல் மனிதன்னு நான் என்ன சொல்றேன்? அப்படின்னா, எனக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்கள போல எனக்கும் தான் எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் வந்துகிட்டே இருந்தது, இடைவெளி இல்லாம. அது தேவையில்ல. ந அப்போ போதுமான அளவுக்கு வந்தா மட்டும் போதும். நமக்கு மனம்ங்கிறது தேவை. மனம் தான் நமக்கு மனிதராக மாறியதுக்கு காரணம். அதே நேரத்தில அது வந்து எப்பவும் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்ப அது ஒரு அளவுக்கு வந்தா போதும். தேவையான அளவு மட்டும் வந்தா போதும். மற்றதெல்லாம் வெற்றிடமாவே இருக்கலாம். மனம்ங்கிற நோய் இல்லன்னா, நமக்கு மனசுங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லன்னா, நமக்கு என்னாகும்? வெற்றிடமா தான் இருக்கும். நீங்க மனம்ங்கிறத உங்களால உணரவே முடியாது. அப்படிதான் நம்ம குரங்குகளாக, விலங்குகளாக வாழும்போது அப்படிதான் நமக்கு இருந்தது. இப்ப ஆடு, மாடு அவைகளுக்கெல்லாம் மனம்ங்கிற நோய் கிடையாது. நமக்கு மனம்ங்கிற நோய் வரும்போது, இந்த மாரி எண்ணங்கள், கனவுகள்லாம் மனசுல ஓட ஆரம்பிச்சுருச்சு. அது ஓடிக்கிட்டே இருக்குதா, அத கட்டுப்படுத்துறோம். கட்டுப்படுத்தப்பட்ட நிலை தான் இப்ப எனக்கு. இப்ப உங்களுக்கு தொடர்ந்து நீங்க முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தொடர்ந்து எண்ணங்கள், கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அப்படி வராது. நீங்க ஒரு 15 மணி நேரம் டெய்லி முழிச்சிருக்கீங்க. முழிச்சிருக்கும்போது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. தூங்கும்போது நீங்க தூங்கிடுவீங்க. அது வருதா, வரலையாங்கிறது உங்களால சொல்ல முடியாது. ஆனா முழிச்சிருக்கிற அந்த ஒரு 15 மணி நேரம் முழிச்சிருக்கீங்கன்னா, எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா எனக்கு அப்படி வராது. படிப்படியா அந்த ஆராய்ச்சி கிட்டத்தட்ட
அது வந்து என்னுடைய 26 வயசுலேருந்து அந்த எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் நின்ற தருணம் அது. படிப்படியா குறைஞ்சு, இப்ப எனக்கு வந்து உங்களுக்கு 15 மணி நேரம் விழித்திருக்கு. நீங்க தினமும் 15 மணி நேரம் முழிச்சிருக்கீங்கன்னா, நான் தினமும் அந்த 15 மணி நேரத்தில உங்களுக்கு 15 மணி நேரமும் எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த 15 மணி நேரத்தில ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தா 1 மணி நேரம் தான் எண்ணங்கள் வரும். அப்பப்ப வர்றத கூட்டி பார்க்கும்போது 1 மணி நேரம் தான் எனக்கு வரும். மத்த நேரம்லாம் வெற்றிடமா இருக்கும். அப்போ மனம்ங்கிறது எனக்கு தேவை. அதுக்காக தேவையில்லாத எண்ணங்கள், கனவுகளை எல்லாம் நான் வந்து நீக்கிட்டேன். தேவையில்லாத நம்பிக்கைகள நீக்கிறனால, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கிவிட்டேன். தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத எப்படி தேவையில்லாத இப்போ போரிடுறது, இன்னைக்கு போரிடுறதுன்னா எப்படி ஒரு போர் வீரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நெறைய பேர் போரிட்டாங்க. கோடிக்கணக்கான பேர் போரிட்டாரு. அத்தன பேரும் எப்படி போரிடுவது, எப்படி வந்தா எப்படி தாக்கணும், எங்க குத்துனா ஒருத்தர் எப்படி சாவாங்க, எப்படி போய் அட்டாக் பண்ணணும், இப்படி சிந்திச்சிருப்பாங்கல்ல. இப்படி கனவு கண்டிருப்பாங்க. அந்த ஊர போய் நம்ம வந்து அந்த நாட்ட போய் வளைக்கணும் அப்படின்னு கனவு கண்டிருப்பாங்க, சிந்திச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இன்னைக்கு போரிடவே கூடாது. அது தேவையில்லாத ஒண்ணு. அது மனிதத்தன்மையே இல்ல அப்படிங்கும்போது, அந்த சிந்தனைகளே இன்னைக்கு தேவையில்லல்ல. அது ஒரு தேவையில்லாத சிந்தனைகள். அது தேவையில்லாத கற்பனைகள். அந்த லிஸ்ட்ல அது போயிடுச்சு. இப்ப எனக்கு போர் மேல நம்பிக்கை கிடையாது. அப்போ போர் சம்பந்தமான அத்தனை சிந்தனைகளும் எனக்கு தேவையில்லாதது. அத குப்பையில போடுறேன். அப்ப என் மனசுல வெற்றிடம் ஏற்படுது. அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சி. இப்ப விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பல்வேறு காலகட்டங்களில் விஞ்ஞானிகள் வந்திருக்காங்க. அப்ப வந்து அந்த விண்வெளிய பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அங்க என்ன இருக்கும்? இங்க என்ன இருக்கும்? அது தேவையில்ல. வாழ்வதற்கு அது தேவையில்ல. நம்ம எளிமையா வாழ்வதற்கு அது தேவையில்ல. அப்படிங்கும்போது அந்த சிந்தனைகள் தேவையில்ல. அந்த எண்ணங்கள் தேவையில்ல. ஒரு விஞ்ஞானி எப்ப பார்த்தாலும் அதையே யோசிச்சுட்டு இருப்பாரு. புளூட்டோல என்ன இருக்கு? சனியில என்ன இருக்கு? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? சூரியனுக்கு அப்பால என்ன இருக்கு? பிரபஞ்சத்தில என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அதே யோசனையா இருப்பாரு. அது தேவையில்ல. ஒரு சாதாரண மனிதரா நீ ஒரு குடும்பஸ்தரா இருந்துகிட்டு, குடும்பம், குழந்தைகள், காடல், பாடல், இன்னைக்கு மழை வருமா? வராதா? அவ்வளோதான். விஞ்ஞானத்த பத்தின சிந்தனை அது போதும். இன்னைக்கு மழை வருமா? வராதா? இன்னும் 2 நாள்ல மழை வரும். இப்ப வெயில் காலம் இப்படித்தான் இருக்கும். இதுதான் விண்வெளிய பத்தின ஒரு பிரபஞ்சத்த பத்தின சிந்தனை போதும். இப்ப இது இன்னைக்கு அமாவாசை, பௌர்ணமி இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு வரும். இதுதான் விண்வெளிய பத்தின வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிந்தனை. அப்படின்னா, இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் எப்ப பார்த்தாலும் அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்களா? அது வந்து தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கனவுகள், கற்பனைகள். அது தேவையில்ல. அப்ப மனசு வெற்றிடமாகுதா? அதுபோல ஒரு மருத்துவர் எப்ப பார்த்தாலும் உடம்ப பத்தியே யோசிக்கிறாரு. நோய்கள பத்தியே யோசிக்கிறார். நோய் எப்படி வருது? இதயத்தில ஏன் அந்த ஓட்டை? இன்னைக்கு நான் வந்து ஒரு உணவு முறைய சொல்றேன். மனித உணவுகள சாப்பிட்டா உங்களுக்கு நோயே வராது. அப்ப நோய பத்தின அத்தனை சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லாதது. தேவையில்லாதுன்னா அத கடந்து தான் வரும். ஆனா, அது இப்ப உனக்கு தேவையில்ல. நோய பத்தி நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. நோய பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நோய பத்தின கற்பனைகள் எல்லாமே இப்ப உனக்கு தேவையில்ல. ஏன்னா, நோய்களை தடுத்து ஆரோக்கியத்தை மட்டும் தருகிற உணவுகள சாப்பிட்டாலே மட்டும் போதும். உனக்கு நோய பத்தின கவல தேவையில்ல. நோய பத்தின சிந்தனைகள் தேவையில்ல. அப்போ மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க, இருந்திருக்காங்க. அவங்களுடைய சிந்தனைகள்லாம் இப்ப தேவையில்ல. அப்போ மனசுல வெற்றிடம் வந்துருதா? இப்படி அதனால தான் இப்ப நான் வந்து என் மனசுல ஏன் வெற்றிடம் வருது அப்படின்னா, இப்படி தேவையில்லாத சிந்தனைகளிலிருந்து, தேவையில்லாத நம்பிக்கைகளிலிருந்து நான் விடுபடும்போது, என் மனசுல வெற்றிடம் ஏற்படுகிறது. நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மூட நம்பிக்கைகள் இருக்குதோ, அந்த அளவுக்கு உங்க மனசு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகள்லேருந்து விடுபடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க மனசுல அமைதி இருக்கும். அந்த வகையில மனித நிலையில முழுமையடைந்தவனாக, அந்த முதல் மனிதனாக நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிலைமை இனிமே பிறக்கிற பசங்களுக்கு வரும். இனிமே பிறக்கிற பசங்களோட மனசு எப்படி செயல்படும்னா, தொடர்ச்சியா எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள் வந்துகிட்டே இருக்காது. அவங்களுடைய எண்ணங்கள், கனவுகள்ல இந்த மாரி இடைவெளி வெற்றிடம் வந்துரும். அவங்க ஒரு 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு முழிச்சிருக்காங்கன்னா, அவங்க மனசுல வர்ற கனவுகள், எண்ணங்கள், யோசனைகள் அத கூட்டி பார்த்தா 1 மணி நேரம் தான். இப்போ உங்களுக்கெல்லாம் 15 மணி நேரம் வருது அப்படின்னா, 15 மணி நேரம் முழிச்சிருக்கீங்க. 15 மணி நேரம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இனிமே பிறக்கிற பசங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 1 மணி நேரம் தான் வரும். ஒரு யோசனை வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு வெற்றிடமா இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு யோசனை வரும். ஒரு எண்ணங்கள் வரும். அப்புறம் திரும்ப ஒரு வெற்றிடமா இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு சிந்தனை வரும். அப்புறம் ஒரு வெற்றிடமா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கற்பனை வரும். இந்த மாரி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் தாண்டாது. இதுதான் வந்து இனிமே பிறக்கிற பசங்களோட மனதின் செயல்பாடு. அவங்களுக்கு தொடர்ச்சியா எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் வராது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இனிமே பிறக்கிற பசங்களால எளிமையா தான் வாழ முடியும். அவங்களால கடினமா உழைக்க முடியாது. கடினமா உழைச்சா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்த நம்மளால பாதுகாக்க முடியும், தக்க வைக்க முடியும், பராமரிக்க முடியும். இனிமே பிறக்கிற பசங்களால கடினமா உழைக்க முடியாது. அதனாலே அவங்க வந்து கடினமா உழைக்க மாட்டாங்க. கடினமா
உழைப்பு தேவைப்படுகிற இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை அவங்களால பராமரிக்க முடியாது. அதனால இந்த இயந்திர அறிவியலும் ஃபெயிலியர் ஆயிடும். இனிமே பிறக்கிற பசங்களால எளிமையா தான் வாழ முடியும். ஏன்னா, அவங்க மனசு எளிமையாக செயல்படுகிறது. இப்ப இருக்கிற மனுஷங்களோட மனசு கடினமா, பிரம்மாண்டமா செயல்படுது. வெறியோட செயல்படுது. அதனால தான் இப்படிப்பட்ட உலகத்த உருவாக்க முடியுது. இப்ப இருக்கிறவங்களால எளிமையா வாழ முடியாது. இனிமே பிறக்கிற பசங்களால பிரம்மாண்டமாலாம் வாழ முடியாது. அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சியே இருக்காது. இந்த மாரி வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுது. தொடர்ந்து நான் என் வீடியோல பேசிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம்.